அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வாதத் மீடியாவின் அன்பு நேயர்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவட்டுமாக. அன்பிற்குரிய நேயர்களே, கடந்த சில தினங்களாக நீங்க சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்பீங்க. வாதத் இஸ்லாமியினுடைய தேசம் தழுவி இந்த பிரச்சாரம், இந்த லோகோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பேசுபொருளா இன்னைக்கு இருக்குது. அதுல 4 விஷயங்கள் அவங்க பேசுறாங்க. நபிகளாரின் புரட்சி தூது அப்படிங்கிற தலைப்பின் கீழ் 4 விஷயங்களை பேசுறாங்க. 4ம் இன்னைக்கு சமூகத்தினுடைய பேரவலமாக உருவெடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள். போதை, தற்கொலை, பெண் சிசு கொலை, சுற்றுச்சூழல் மாசுபாடு. இப்போ இது ஒரு தொடர் பிரச்சாரமாக அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க 12 நாள். அப்போ இருக்கும் பொழுது இதை பத்தின செய்திகள் நீங்க எந்த பின்னணியில நீங்க இதை எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கறத குறித்து பேசுறதுக்காக நம்மோடு வாதத்தை இஸ்லாமியத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் சையத் முகமது புகாரி சாப் நம்மோடு கலந்துருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம். இது இஸ்லாம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகாரி சாப், இன்னைக்கு தேசம் தழுவிய பிரச்சாரமா நீங்க முன்னெடுத்திருக்கிறீங்க. உங்களை அகில இந்திய அளவில் எடுத்திருக்கிறீங்க. நீங்க இன்றைக்கு இந்த பிரச்சாரத்தை எடுத்திருக்கக்கூடிய காரணம் என்ன? ஏன் இந்த பிரச்சாரம்? இதுக்கு பின்னே என்ன? எதை இந்த சமூகத்துல நீங்க எதிர்பார்த்து இந்த பிரச்சாரத்தை நீங்க எடுத்திருக்கிறீங்க? ரபியுல் அவ்வல் மாதம் அப்படிங்கிறது முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு மரியாதைக்குரிய புண்ணிய மாதமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு மாதம். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்துல பிறந்தாங்க. அப்படிங்கிறதுனால உலகம் முழுவதும் அந்த மாதத்தில் ஒரு மரியாதையாக அணுகக்கூடிய ஒரு சமூக அமைப்பு முறை ரொம்ப நீண்ட காலமா 1400 ஆண்டுகளாக முஸ்லிம்களை பின்பற்றப்பட்டு வந்திருக்கு. அதனால அந்த மாதத்துல சில சமூக தீமைகளுக்கு எதிரான கருத்துக்களை நம்ம முன்னெடுத்தா மக்கள்கிட்ட அது கவனப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த மாதத்தை மையமாக வைத்து வருகின்ற ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை, சரியா சொல்வதாக இருந்தால் ரபியுல் அவ்வல் பிறை 2லிருந்து ரபியுல் அவ்வல் பிறை 12 வரை 11 நாட்கள் அகில இந்திய அளவில் ஒரு தொடர் பிரச்சாரத்தை வஹதத் இஸ்லாமி எங்கெல்லாம் பணியாற்றுகின்றதோ, ஏறக்குறைய 17 மாநிலங்களில் பணியாற்றுகிறோம். அந்த 17 மாநிலங்கள்லையும் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்க உள்ளோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா ஒரு நம்பிக்கை இருக்குது. மக்கள் மத்தியில் இந்த பிரச்சாரம் ஒரு பெரிய பிரச்சாரத்தினுடைய அவசியம் என்னன்னு, இந்த காலம் அவ்வளவு காலம் அவ்வளவு நிர்பந்தம் வச்சிருக்குதா? பிரச்சாரத்தினுடைய அவசியம் என்ன அப்படிங்கிற தலைப்பேகி நீங்க கொஞ்சம் நிதானமா அவதானிச்சீங்க அல்லது கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். என்ன தெரிய வரும் அப்படின்னா, 4மே வாழ்வுரிமை சம்பந்தம். மனிதனுடைய எக்ஸிஸ்டிங் பற்றி உள்ள பிரச்சனை ப்ராப்ளமே அதுதான். ஏன்னா இப்போ தற்கொலைங்கிறது ஒருத்தவன் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வது. பெண் சிசு கொலை என்பது அல்லது சிசு கொலை என்பது குழந்தையை பிறக்க விடாம செய்யாது. சுற்றுப்புற மாசு என்பது அப்படிங்கிறது ஏறக்குறைய மனிதர்களை முடமாக்குவது. ஏறக்குறைய அதுதான் போதை. ஆக இது ஒரு வாழ்வுரிமை சம்பந்தமான ஒரு பிரச்சனை. இது பொருளாதார ரீதியான சம்பந்தப்பட்ட உள்ள பிரச்சனை இல்லை, ஒரு வாழ்வுரிமை ரீதியான உள்ள சம்பந்தம் உள்ளது. ஆக மனித வாழ்வுரிமைக்கு இஸ்லாம் எவ்வளவு தொலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குது? ஒரு மனிதனை வாழ வைப்பதில் இஸ்லாத்தினுடைய பங்களிப்பு என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட வழிகாட்டுதலை மனித வாழ்வுரிமைக்கு வழங்கி இருக்கிறாங்க, அதை பற்றி சொல்வதுதான் இந்த பிரச்சாரத்தினுடைய மிக முக்கியமான நிகழ்ச்சி. ஏன்னா குர்ஆன் ஒரு இடத்துல சொல்லும், நீங்கள் ஓர் உயிரை வாழ வைப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு சமூகத்தை வாழ வைப்பதாகும், முழு மனித சமூகத்தை வாழ வைப்பதாகும். ஓர் உயிரை நீங்கள் அநீதமாக கொள்கின்றீர்கள் என்று சொன்னால் மனித சமுதாயத்தையுமே நீங்கள் கொன்று போட்டதற்கான சமமாக அதுவும் குர்ஆன் சொல்லும். அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சாரத்தை நாங்கள். சரி, நீங்க ஒன்ன சொன்னதுனால கேட்கிறேன், ஒரு தலைப்பை பத்தி நீங்க சொல்லுங்க. பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் செய்யறாங்க. பொதுவாகவே தற்கொலை செய்து பிழைத்தவர்கள் அமைச்சு போனவங்களை பத்தி கேட்க, பிழைத்தவர்கள் கேட்கும்போது சொல்றாங்க, எனக்கு நம்பிக்கை இழந்துட்டேன், இந்த உலகம் ஒரு வெறுமை, எனக்கு இந்த இருக்குது எல்லாமே இருக்கு, பட் எனக்கு இந்த உலகம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அந்த ஒரு இறுதி நிலையில இந்த நம்முடைய சமூகத்தின் மீது ஒரு நம்பிக்கை இழந்த நிலையில தான் அவங்க கடைசி நிலையில தான் அவங்க ஒதுக்கி போறாங்க. எல்லாமே அவங்க பார்வையில உலகமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற இடத்துல நீங்க எந்த நம்பிக்கை அவங்களுக்கு தர விரும்புறீங்க? நீங்க எப்படி அவங்களுக்கு என்ன செய்தி வச்சிருக்கீங்க? அவங்கள மாதிரி ஒரு மறுவாழ்வுக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்க? எதை அவங்களுக்கு செய்தி கொடுக்குறீங்க? தற்கொலை என்பது ஒரு செயல் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன கருத்தை தான் சார். தற்கொலைங்கிறது ஒரு செயல், அது ஒரு விதமான சமூக பிறகு மனப்பிறழ்வுன்னு அதை சொல்லணும். நீங்க எப்படி ஒரு மரத்தை வளர்ப்பதாக இருந்தால் கூட அதற்குன்னு அந்த வளர்ப்பதற்குன்னு சில முடிவு சில வழிமுறை இருக்குது. அப்போதான் அந்த மரம் உங்களுக்கு சரியான பலனளிக்கக்கூடிய மரமாக மாறும். அப்படின்னா மனித வாழ்க்கையை வளர்த்தெடுப்பதில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அக்கறை, கவனம் வேணும். அந்த கவனம் அண்மை காலங்களில் நம்முடைய சமூகவியலிலேயோ அல்லது கல்வித்துறையிலேயோ அல்லது பொறுப்புள்ள ஒரு மனிதன் வளர்வதற்காக மனித நல மேம்பாட்டிற்கான துறைகள் எதிலுமே காண கிடைக்கல.
இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இவை அனைத்து மனிதனை எப்படி ஆக்கியிருக்குது அப்படின்னா, வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு வெறி பிடித்தவனா மாற்றிருக்கு. அப்படி இல்லைன்னா தோல்வின்னு சொன்னாலே அவன் கோழையா மாறி வருவதற்குரிய ஒரு வழியை காட்டும். வெற்றி பெற வேண்டும்ங்கிற வெறி பிடித்தவனை அவனை மாற்றுவதும் தவறு, கோழையானதுக்கு அப்புறம் அவன் வந்து தன்னைத்தானே அழித்துக் கொள்ள முயற்சிப்பது தவறு. இதுக்கு ரெண்டுக்கு நேர்மாறா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட வழியை காட்டினாங்க அப்படின்னு, மனித வாழ்க்கையினுடைய துவக்கமே எப்படிப்பட்டது அப்படின்னா போராட்டங்கள் நிறைந்ததான் மனித வாழ்க்கை அப்படின்னு தான் ரசூலுல்லாஹ் குர்ஆன் சொல்லும். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவுக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. சூரா தபாரக்கல்லதீன் ஒரு அத்தியாயத்தில் உள்ள வசனம். நாம் இறப்பையும் பிறப்பையும் மனிதனுக்கு படைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் மனிதர்களாகிய உங்களை சோதிப்பதற்காக அப்படின்னு. காரணம் என்ன? நீங்க யார் இதுல வந்து நேர்மையா செயல்பட்டீங்க அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகத்தான் நம்ம இதை வந்து. அப்ப மனித வாழ்க்கைங்கிறதே வந்து போராட்டங்கள் நிறைந்ததான். போராட்டம் நிறைந்த வாழ்வை மனிதன் எதிர்கொள்ள பழகும். மனிதன் எதிர்கொள்ள பழகின்ற போதுதான் ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு, அடுத்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு அவனால முன்னேறி செல்ல முடியும். ரொம்ப பெருசா நீங்க போவாங்க. இப்போ மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசுறவங்க இருக்கிறாங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசுறவங்க என்ன செய்யறாங்க? வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களை முன்னிலைப்படுத்தி பேசுறாங்க. வாழ்க்கையில யாரெல்லாம் இன்னைக்கு வெற்றி பெற்று பெரும் பணக்காரனா, அது அரசியல்வாதியா, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவனா, எந்த துறையில வேணாலும் அவங்கள பத்தி பேசுறாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து எழுந்து வந்திருப்பாங்க. இப்படி எழுந்து வந்தவர்கள் பிரச்சனைகளை பற்றி பயந்து கோழைகளாக மாறியிருந்தார்கள். அவங்களால் இந்த உலகம் பெற்றிருக்கக்கூடிய நன்மைகளை ஏதாவது ஒன்று பெற முடியுமா? பெறாம தோற்று. அதனால இஸ்லாத்தினுடைய முதல் பார்வை என்ன அப்படின்னா, வாழ்வியல் குறித்த முதல் பார்வை என்னன்னு சொன்ன இஸ்லாம் சொல்லணும். உனக்கு இறப்பும் பிறப்பும் இருக்குது அப்படின்னா இந்த இரண்டும் வந்து நீ நினைக்கிற மாதிரி இலகுவானது அல்ல, மன கடினமானது, சோதனைகள் நிறையது, பிரச்சனைகளோடு கூடியது, எதிர்கொன்றே நீ ஆகணும். அப்ப எதிர்கொண்டு ஆகுவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். அதனால தான் குர்ஆன்ல ஒரு வசனம் எப்படி இருக்குது, وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ أَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. நாம் நிச்சயமாக மனிதனை அச்சத்தை கொண்டு பயமுறுத்துவோம், பசியை கொண்டு சோதிப்போம், அப்புறம் வந்து அவனுடைய பொருளிலிருந்தும் உயிரிலிருந்தும் அவனுக்கு பல துன்பங்களை, துயரங்களை, இழப்புகளை ஏற்படுத்துவோம். அவன் அவனுக்கு வளர்ச்சி நினைக்கிறான், அந்த வளர்ச்சியை அவனுக்கு வீழ்ச்சி இறக்குவோம். அப்ப இந்த சூழலில் யாருக்கு வந்து அது வாக்கியமா முடியும் அப்படின்னு சொன்னா பஷீரி சாபிர், யார் உறுதியா நிலைத்திருந்து செயல்படுறார்களோ எதிர்கொள்றார்களோ அவர்கள். தற்கொலையை இஸ்லாம் எப்படி பார்க்கின்றது அப்படின்னு சொன்னா, மனித வாழ்க்கையை சிதைத்த சீரழித்த சமூகத்தினுடைய பின்புலமா அதை பார்க்கும். அது வெறுமன ஒரு செயலா பார்க்கல, அப்ப அது ஒரு கான்செப்ட். மனிதனுக்கு தன்னால இயலுதுன்னா ஒரு தனி மனிதனுக்கு ஒரு சாதாரண கால் வழி கூட அவனுக்கு வந்து இயலாம போகும். அதைத்தான் பார்க்கறாங்க. வீட்டுல பொஞ்சாதி திட்டா தற்கொலை பண்ணிக்கிறான், அப்பா அம்மாட்ட எதுக்கும் உனக்கு காசு கேட்டேன் தர மாட்டேன்னாங்க, தற்கொலை பண்ணிக்கிறான். அப்ப இயலாமை அப்படின்னு வந்துட்டா, வெறுமை அப்படின்னு வந்துட்டா ஒரு சாதாரண வழி கூட வெறுமையாகும். அப்ப இது ஒரு இயலாமையினுடைய ஒரு மோசமான கோழைத்தனத்தினுடைய வெளிப்பாடு. இஸ்லாம் இந்த கோழைத்தனத்தை மறுக்கிறது. மாறாக எந்த சூழலிலும் நெருப்பில் போடப்பட்டால் கூட மூமின் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நிலைத்திருக்கணும். அந்த நிலை மனிதனை வாழ வைக்கும், மனித நலத்தை வந்து மேம்படச்சு. போதை குறித்து நீங்க பேசுறீங்க, அது குறித்து சமூகம் தெரியாமல் இல்லை. இன்னைக்கு அந்த போதைக்கு அந்த பழக்கத்துக்குரியவர்களுக்கு கூட தெரியுது. அதை விற்கக்கூடிய நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் கூட அதை மென்ஷன் பண்ணி தான் விற்கிறாங்க. அதையும் தாண்டி அது யாருக்கும் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அது கேடுங்கிற சொல்லி தெரிய தேவையில்லை. அதை தாண்டி இன்னைக்கு அது கலாச்சாரமாகவும் மாறி இருக்கு. இன்னைக்கு நல்லதோ கெட்டதோ அது இல்லாமல் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சமூகம் மாறி இருக்கு. அதோட விளைவுகளும் சமூகம் அனுபவிக்கத்தான் செய்யுது. அதை எடுத்துரைகளும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா தீர்வு தான் இல்லை அதுக்கு. அது தீர்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இந்த பிரச்சாரத்தினோட அதை குறித்து நீங்க அதை எப்படி செயலாக பார்க்கக்கூடாது. இது முதல் அவசியமான விஷயம். இந்த உலகம் எங்க தோற்குது அப்படின்னா, செயலை வந்து செயலா பார்க்கறதுனால சில நேரங்கள் அந்த செயல் தனக்கு பயனளிக்கும் சொன்னா அதுல இருந்து ஏதாவது பயன்பெற முடியுமான்னு யோசிக்கிறோம். ஒரு செயல் அல்ல, அது சமூகத்தினுடைய மிகப்பெரிய அவலம் அப்படின்னு பார்க்கலாம். சமூகத்தினுடைய அவலம் சொன்னா கொள்கை அவலமாக இருக்கலாம், அடிப்படை அவலமாக இருக்கலாம், சிந்தனை அவலமாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்க மாற்றணும். உதாரணத்துக்கு போதையை பத்தி நீங்க கேட்குறீங்க. போதைக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லை நம்ம இருக்காது. ஆனா போராடக்கூடிய பல பேர்களுக்கு மத்தியில் போதை என்பது எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து சீரழியாத வரை அல்லது எனக்கு மயக்கத்தை தராத வரை, போதையை தராத வரை நான் மதுவை பயன்படுத்துவதில் தப்பில்லைங்கிற எண்ணம் உள்ளவர்கள் கோடிக்கணக்கில் இருக்கலாம். போதைக்கு எதிராக பேசுறவனே அந்த சிந்தனை உடையவனா இருக்கிறான். இதெல்லாம் இஸ்லாம் கூறக்கூடிய போதை எதிர்ப்பு. இஸ்லாம் கூறக்கூடிய போதை எதிர்ப்பு என்ன அப்படின்னா கொள்கை சார்பு. அதே மாதிரி தற்கொலையா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கொள்கை சார்பு. ஏன் அப்படின்னா மனித வாழ்வுக்கு எதெல்லாம் பயனளிக்காதோ அதையெல்லாம் கொள்கைக்கு எதிரானதாக இஸ்லாம் சிந்திக்கிறது. மனித வாழ்க்கைக்கு எதெல்லாம் பயனளிக்கும் அதையெல்லாம் கொள்கையோடு
தொடர்புடையதாக இஸ்லாம் வந்து அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு ஹதீஸோட இப்படி இருக்குது, குல்லு மஅரூஃபின் ஸதகா. எதெல்லாம் மனிதனுக்கு நன்மையை பயக்குமோ அதெல்லாம் வந்து என்னன்னா மனிதன் அவனுக்காக செய்து கொள்ளக்கூடிய தர்மம். அந்த இடத்துல நீங்க போதையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, போதைங்கிறது பல வகைகள்ல மனிதனுக்கு பயனளிக்கக்கூடியதா இருக்கு. பொருளாதார பயனளிக்கும். இன்னைக்கு வியாபாரமா மது வியாபாரம் பண்றவங்க அவ்வளவு பேரும் பெரும் பெரும் வியாபாரிகளா இருக்கிறான். போதை பொருள் விற்கிறவங்க அவ்வளவு பேரும் பெரும் பெரும் வியாபாரிகளா இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா உலக அரங்கில் கூட பல அதிகார மையங்களாக இவர்கள்லாம் இருக்கு. பில்லியன் கணக்குல ட்ரில்லியன் கணக்குல வருஷத்துக்கு எது அதிகார மையத்தை சுற்றி சுழண்டு கொண்டிருக்கிறதோ அது போதைன்னு தான் சொல்றாங்க. போதைன்னு சொல்றாங்க. இது இந்திய அரசியலும் சரி, அமெரிக்கன் அரசியலும் சரி, உலக அரசியல் எங்க போனாலும் இதுதான். அப்ப பொருளாதார ரீதியா ஒரு வளப்படுவதற்கு போதை பெரிய லெவல்ல காரண காரியமா இருக்கு. அப்ப இது நன்மை தான் நம்ம சொல்லுவோம். எல்லாருமே நன்மை தான் சொல்லுவோம். ஆனா உண்மையிலே போதை என்பது என்ன அப்படின்னா, மனிதனை ஒட்டுமொத்தமாக நாசப்படுத்தக்கூடிய மிக மோசமான ஒரு சிந்தனை, ஒரு மனப்பிறல். மனிதன் வந்து போதையை எப்ப விரும்புறான்னு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு 3-4 இடங்கள்ல விரும்புறான். முதல் விருப்பம் அவனுக்கு எங்க வருதுன்னா, அவனுடைய இளமை வேகத்துல இருக்கும்போது அது ஒரு ஃபன், அது ஒரு நகைச்சுவை, அது ஒரு கேளிக்கை. இந்த கேளிக்கை அடுத்த கட்டத்துக்கு மாறும்பொழுது என்ன வரும் அப்படின்னா, அது வந்து ஒரு வீரபராக்கியம். ஃபன் அடுத்த வரும்போது அட்வென்ச்சர், அது ஒரு வீரபராக்கியம். 3வது தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல போதை வந்து ஆகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கிட்ட வந்து கேட்டாங்களாம், ஒரு மனிதர் கேட்டாராம், உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் என்னைக்குமே போதையை பயன்படுத்தினா நான் கேள்விப்படலைங்க. அப்படி போதை மேல உங்களுக்கு என்ன வருத்தம்? உங்க சமூகம் எல்லாம் போதையில வீழ்ந்திருந்த போது நீங்க அதை பற்றி ஏன் கவலைப்படாம இருந்தீங்க? அவங்க சொன்னாங்களாம், ஒரு குடித்துட்டு நல்ல போதையில இருந்த ஒருத்தவனை பார்த்தேன். அவன் தன்னுடைய மலத்தை தானே கையில இழுத்து அதை தின்னவும் முகர்ந்து பார்க்க வச்சுக்கிறான். இன்னைக்கு அப்பதான் தெரிஞ்ச ஒரு மனிதனை எந்த அளவிற்கு போதை பைத்தியமாக மாற்றும், தரந்தாழ்த்தும், இழிவானவனாக மாற்றும் அப்படிங்கிறத நான் முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன். அதுல இருந்து தான் நான் போதையே நான் வெறுத்தேன் அப்படின்னா. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் சில பேர் நாங்கள் மருந்துக்காக போதை உள்ள பொருளை பயன்படுத்தலாமான்னு கேட்டாங்க. போதை தரக்கூடிய பொருள் என்பது மருந்தே அல்ல, அது வந்து நஜீஸ்னாங்க, அது ஒரு அசிங்கம். அப்ப முதல்ல போதைங்கிறத என்ன நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, அது ஒரு சமூக அவலம், மனிதனை தரந்தாழ்த்தக்கூடியது, மனித கண்ணியத்திற்கு எதிரானது, மனித சமூகத்திற்கு எதிரானது. அப்ப இதை எப்படி தீர்க்கிறது, எப்படி ஒடுக்குறது அப்படிங்கிற கேள்விக்கு இஸ்லாத்துல இருக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மதம் மூலம் என்னென்ன பலன் கிடைக்கும் நம்ம நினைக்கிறோம், அந்த பலன் ஒரு பொய்யான பலன் அப்படிங்கிறத உணரும். அதை கொண்டு பொருள் ஈட்ட முடியுமா? ஈட்ட முடியும், ஆனாலும் ஈட்டக்கூடாது. அதை கொண்டு சில பலன்கள் கிடைக்கும், ஆனாலும் அந்த பலன்கள் தனக்கு தேவையில்லை. இந்த உணர்வோடு கூடி அதை எதிர்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அப்படிதான் எதிர்கொண்டாங்க, சஹாபாக்கள் அப்படிதான் எதிர்கொண்டாங்க. எந்த அளவுக்கு அதற்கு எதிராக சிந்தனையை சமுதாயத்தில் உருவாக்குனாங்க அப்படின்னா, போதையை பற்றி யார் கடைசி வரைக்கும் வெறுப்போடு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய அந்த முன்னிலை பெற்ற மனிதர்கள்ல மிக முக்கியமான இடத்துல வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க 2ஆம் கல்வி. இவங்க அவங்களுடைய இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவங்களுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னா, அவங்கள பத்தி ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் ட்ரங்கார்டுங்கிறாங்க, மகா குடிகாரர். அப்ப குடித்து கொண்டிருந்த ஒரு மனிதர் அதுல இருந்து மாற்றம் அடைந்த போது எப்படி மாறிட்டார் அப்படின்னா, அதை பார்த்தாலே வெறுக்கக்கூடியது மனம். இப்ப இது போன்ற ஒரு மனமாற்றத்தை, இப்ப மனப்பிறழ்வில் இருந்து மனமாற்றத்தை உருவாக்குவது, மன உறுதியை கொடுப்பது இஸ்லாத்தின். போதை எதிர்ப்பதுங்கிறது வெறும் செயலை எதிர்ப்பதல்ல, அதனுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான கொள்கையை, சிந்தனையை, அதனால் ஏற்படுகின்ற வீண் விரயங்களை, விமர்சனங்களை. குர்ஆனோட ஒரு வசனம் இருக்குது, இன்னமல் ஹம்ருன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் ஆரம்பித்து, அந்த வசனத்தை தொடர்ச்சி எப்படி இருக்கும்னா, சின்னமாக போதை பொருட்களும் சூதாட்டமும் மனிதனை சிலைகளுக்கு மனிதனையோ பிற உயிரினங்களையோ பலி கொடுக்கும் பலி பீடங்களும், குறிபார்த்து வீசுகின்ற அம்புகளும், அது போன்ற எல்லா விஷயங்களும், இவை அனைத்தும் அமலு ஷைத்தான் இருக்கிறார், செய்தானிய அமல்கள், ரிஜிசுன் அமலு ஷைத்தான் வரும். இது அனைத்தும் அருவருக்கத்தக்க செயல்கள். யாருடைய செயல்னா ஷைத்தானிய செயலும் வரும். ஆக போதை என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு கொள்கை, அது ஒரு சிந்தனை, அது ஒரு காழ்ச்சப்பாடு. அப்புறம் பெண் சிசு கொலை இதை பத்தி பேசுறீங்க, இந்த 4 விஷயங்கள் அதுவும் இருக்குது. இன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்குதா? பெண் சிசு பொதுவா இன்னைக்கு சமூகத்தின் பார்வையில் வந்து ஒரு கட்டம், நம்ம வாழக்கூடிய தமிழ் சமூகத்துல ஒரு கட்டம் அறியாமை காலம் இருந்தது, அப்ப செஞ்சாங்க. இன்னைக்கு யார் பண்றா, இன்னைக்கெல்லாம் நாகரிக காலத்துல யார் செய்யறா, இன்னைக்கு இப்ப அப்படின்ற ஒரு பார்வை வந்துருச்சு. ஆனா நீங்க அதை அழுத்தமா பேசுறீங்க. இன்னைக்கு தற்கொலையும் போதைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசு, இன்னைக்கு கரண்ட்ல இருக்குன்ற அளவுக்கு ஏதோ அந்த விஷயத்த முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கீங்களோ அதே அளவு இதையும் எடுத்திருக்கிறீங்க. உண்மையிலேயே இதுவும் இருக்கு பிரச்சனை, இன்னைக்கு பேசப்பட வேண்டிய இடத்துல இருக்குதா?
இந்த பிரச்சனை? கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய மிக முக்கியமான இடத்துல இன்னைக்கு பெண் சிசு கொலை இருக்கு. நீங்க கேட்ட கேள்வியிலேயே ஒரு விஷயம் இருக்கு. ஏற்கனவே நான் என்னுடைய 2 இடங்களையும் சொன்னேன். இஸ்லாம் வந்து எந்த ஒரு விடயத்தையும் வந்து செயலா பார்க்காது. உலகம் செயலா மட்டும்தான் அதை பார்க்கும். எந்த ஒரு விடயத்தையும் இஸ்லாம் வந்து எப்படி பார்க்கணும்னா கொள்கையா பார்க்கும். அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த பெண் சிசு கொலை எங்கே இருக்குன்னு இப்ப நீங்க கேள்வி எழுப்புறீங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, பெண்களை வந்து உசிலம்பட்டி பாதி இடங்கள்ல தமிழ்நாட்டுல பிறந்ததுக்கு அப்புறம் அது பெண் குழந்தையா இருந்தா வாயில வந்து கள்ளிப்பாலை ஊற்றுறது அல்லது நெல்மணிகளை வந்து அந்த தொண்டையில போடுறது அப்படின்னு கொண்டுட்டு இருந்தாங்களே. இந்த மாதிரி கொலைபாத செயல்கள் இப்ப அண்மை காலங்கள் நடக்குதா அப்படிங்கிறதா உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி செயல்கள் நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நடந்துச்சுன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சமுதாயம் சீரழிந்த சமுதாயத்திலிருந்து பின்னணியில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி சில குறைபாடுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய மிக மோசமான கொலை சிசு கொலைங்கிறது என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு விபரீதமாக வீண் விரயப்படுத்தப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளாயிடுச்சு அப்படின்னு சொன்னா, மனித வரலாற்றில் இப்படி குழந்தைகளை கொன்ற சமுதாயத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அவார்ட்ஸினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிடுச்சு. எல்லா கைனகாலஜிஸ்டும் எல்லா கரு சம்பந்தமான மருத்துவர்களும் உடற்கூறியல் மருத்துவர்களும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால் குழந்தை உருவாகாது. ஏன்னா பெண்ணினுடைய முட்டை வந்து ஆணுடைய அந்த விந்தை வந்து விரும்பினா அங்க வந்து கருத்தரிக்கவே செய்யும். அப்ப இயற்கையாவே இறைவன் எப்படி வச்சிருக்கிறான் உடம்புல அப்படின்னா, ஒரு ஆண் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவனால வெளிப்படுத்தப்படுகின்ற அந்த அத்தனை உயிரணுக்களும் போய் குழந்தைகளை உருவாக்குங்கள். அப்படி குழந்தைகளை உருவாக்குனா ஒவ்வொரு தாயும் ஒரு பிரசவத்துல குறைஞ்சது 10-15 குழந்தைகள் பிறக்கும். அப்ப அல்லாஹ்வே என்ன பண்றான் அப்படின்னா அதை வடிகட்டி அதற்கான ஒரு இயற்கையை ஏற்பாடு பண்ணி ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ பிறக்கும். ரொம்ப அபூர்வமா கேள்விப்படுறோம். 6 குழந்தைங்க 8 குழந்தைங்க 10 அப்படி பிறக்காத குழந்தைங்களாம் உலக அதிசயங்களை ஒண்ணு நம்ம பார்க்கணும். அப்ப இறைவனுடைய ஏற்பாடே மனித சமுதாயத்தை அதனுடைய நலத்தை படிப்படியாக கொண்டு ஒரு வடிகட்டிய ஒரு சமூக அமைப்பாக தான் அதை உருவாக்கு. ஆனா இதுக்கு நேர்மாறா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, உலக காரணங்களை வந்து காரணமா வச்சுக்கிட்டு குழந்தைகளை மனித வள மேம்பாட்டையே வந்து நம்ம சீரழிச்சோம். என்னமெல்லாம் வச்சிருக்கிறோம், நம்ம ஒரு முடிவு வந்துக்கிறோம். என்ன முடிவு வரும்? ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சி. அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு யார் தடையா இருக்கிறா? அதிகமான மக்கள் பெருக்கம் வந்து அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு தடையா இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடும். அந்த முடிவின் அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒரு திட்டத்தை வந்து நம்ம வந்து வலியுறுத்தோம். குழந்தை பெறுவதையே இல்லாமல் ஆக்குவதற்கான எல்லா முயற்சியும் மேற்கொள்ளும். உண்மையிலேயே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிங்கிறது வந்து பொருளாதார வளர்ச்சியே கிடையாது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிங்கிறது என்ன அப்படின்னா, மனித வள மேம்பாடு தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி. எவ்வளவு மக்கள் அதிகமா ஒரு நாட்டுல வாழ்றாங்களோ, எவ்வளவு அதிகமா ஒரு மக்கள் ஒரு நாட்டில் வந்து புழங்குறாங்களோ, அதுதான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி. அப்ப அந்த நாட்டினுடைய அந்த மக்கள் புழக்கத்தை வளர்ச்சியாக மாற்றுவது என்ன அப்படின்னா, முறையான ஆளுமை. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த மனிதன் தேவை, எந்தெந்த மனிதனை கொண்டு என்னென்ன பலன்களை பெற முடியும்னு சொல்லிட்டு அது முழுமையான ஒரு அவங்களை கிளாசிஃபை பண்ணி அவங்கள்ட்ட இருந்து பெறக்கூடிய நன்மை. அதை பத்தி யாருமே யோசிக்கிறது இல்லை. எடுத்திருப்புலயே நிலம் வந்து அபகரிக்கப்படுது, பொருள் அபகரிக்கப்படுது. இப்ப யோசிச்சு பாருங்க, குரான் சொல்லுவோம், வலா தக்துலு அவுலாதக்கும் அப்படின்னு குரான் சொல்லுவோம். உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொல்லாதீர்கள், அச்சத்திற்காக, அது வறுமைக்கு அஞ்சி நீங்கள் குழந்தை. இப்ப இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடுக்கும் நேத்து இந்த வசனத்துக்கு என்ன பெரிய வேறுபாடு? என்ன வேறுபாடு? ஆக நேத்து வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொன்றான், குழந்தை பெறுவதற்கு முன்னால நீங்க கொல்லணும். சரியா? இது முதல் விஷயம். 2வது விஷயம், அதுலயும் வந்து இந்த ஜெண்டர் பார்த்து கொள்றது கிடையாது. இருக்கிறதுலே மிக மோசமான ஒரு வழிமுறை ஜெண்டர் பார்த்து கொள்றது. இன்னைக்கு ஹரியானா போன்ற பகுதிகளில் இந்தியாவில் பெண்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கள் திருமணம் ஆவதற்கு பெண்கள் இல்லையா? ஏன்னா பெண்களுக்கு ஆண்களுக்கு ரேஷியோ எப்படி வச்சா 700 பெண்கள் இருந்தா 1000 ஆண்கள் இருக்காங்க. பெரிய வித்தியாசம். அப்ப எவ்வளவு பெரிய வித்தியாசம். உலகம் முழுவதும் இந்த மாதிரி வித்தியாசத்தை உருவாக்கிட்டே நீங்க போனீங்கன்னா இதனுடைய ரெப்ளிகேஷனா, இதனுடைய பிரதிபலனங்களா என்னமெல்லாம் உருவாகும். பல விதமான பாலியல் துன்புறுத்தல்கள், அவமானங்கள், அசிங்கங்கள் எவ்வளவு உருவாகிறது வாய்ப்பு இருக்காங்க. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, குழந்தைக்கு வந்து நீங்க வந்து எந்த காரணம் கொண்டும் குழந்தைகள் பெறுவதை தடை செய்யாதீர்கள். முதல் விஷயம். 2வது காரணம், குழந்தைகளுக்காக பொருளை காரணம் காட்டி உயிரை வதைக்காதீர்கள். இது 2வது விஷயம். 3வது, வாழ்வுரிமைக்கே நீங்க சுதந்திரம் வழங்கலன்னா வேற என்னத்துக்கு? வாழ்வுரிமைக்கே உங்களால சுதந்திரம் வழங்க முடியலன்னா நீங்க வேற என்னத்துக்கு சுதந்திரம்? அப்ப மனித சமுதாயத்தினுடைய பெருக்கமும் வளர்ச்சியும் தான் ஒரு மனித சமுதாயத்தை வெற்றி கொண்டு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் உருவாச்சு அப்படின்னு சொன்னா, பெண் குழந்தை பிறந்தாலே தன்னை முகமூடி போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள போகும்போமா வேணாமான்னு வெக்கி தலை குனிந்து கொண்டிருந்த சமுதாயத்துல
அந்த குழந்தையை கொல்ற வரைக்கும் ஆறுதல் அடையாம ஒரு விதமான பைத்தியம் முடிச்ச மாதிரி கடந்த சமுதாயத்துல ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த மக்களுக்கு மத்தியில் 3 பெண் குழந்தைகள் பெற்றால் சொர்க்கம் போகலாமா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா அப்படின்னு 3 பெண் குழந்தைகளை பெற தயாரானாங்க. பிற்காலத்துல பெண் குழந்தை பெறுவது ஒரு பரக்கத்து மாதிரி போச்சு. இன்னைக்கு சவுதி அரேபியாவில் இருக்கிற அரபு உலகத்தில் இருக்காது. அப்ப பெறுதல் என்பது ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்பாடு, வழிமுறை. ஒரு முறை சிதம்பரம் கூட இதை பெருமிதமா சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியா தான் இன்றைய உலகத்தினுடைய இன்றைய இளைஞர்களுடைய கை அதிகமா இருக்க நாடு அப்படின்னாரு. இது எப்படி நடந்துச்சு? இந்தியா ஜெர்மன் மாதிரி ஆயிருந்தா என்ன இருக்கும்? இந்தியா கிழவர்களுடைய நாடு. அப்ப பெறுதல் என்பது, குழந்தையை கொல்லாமல் இருத்தல் என்பது மனித சமுதாயத்தினுடைய மனித வள மேம்பாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். அதை வலியுறுத்தி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்களை முன்னெடுத்தினாங்க. அந்த அடிப்படையில் நான் கேட்கும்போது யோசிச்சேன், இன்னைக்கு ஆமா குழந்தையை கொல்றது, இந்த கள்ளிப்பால் ஊத்துறது இதெல்லாம் இன்னைக்கு இல்லையே, செய்தியா கூட நீங்க பார்க்க முடியலையே, இதே எடுத்திருக்கிறீங்கன்னு யோசிச்சேன். அவ்வளவு நுணுக்கமா நீங்க அதை பார்த்துருக்கிறீங்க. கருவிலே கொல்லப்படுகிற குழந்தைகளை குறித்து இந்த செய்தி இவ்வளவு ஆழ்ந்து பாக்குறீங்க. அதுல இன்னொன்னு கொள்கையா பார்க்கப்படணும் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு குற்ற செயலா அப்படிதான் உங்கள்கிட்ட கேட்கும்போது கூட அந்த கேள்வி அப்படிதான் என்னோட கேள்வியா இருந்தது. கொள்கை பின்னணியில தான் நீங்க இந்த 4 விஷயத்தையுமே பாக்குறீங்களா? இப்ப நீங்க அடுத்த ஒன்று வச்சிருக்கிறீங்க சுற்றுச்சூழல். இப்போ இது 4மே உங்களுடைய பார்வை கொள்கை அடிப்படையில் தான் இதை நீங்க அணுகுறீங்க. இப்போ மற்றவங்களுடைய தீர்வுல இருந்து உங்க தீர்வு கொஞ்சம் வித்தியாசமானதுதான். ஒரு நம்பிக்கையோட தான் நீங்க எடுத்துக்கிறீங்க. சரி, நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா இதையும் சொல்லுங்க. அதாவது ஒரு செயலை நீங்க சாதாரணமா செயலா அணுகுவதற்கும் கொள்கை ரீதியில் அணுகுவதற்கு இடையில உள்ள பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கிறீங்க, தற்கொலையை நீங்க ஒரு குற்றமா ஒரு செயலா அணுகுனீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த குற்றத்தை நீங்க கண்ணியமாக்கிறீங்க. அது குற்றம் இல்லை, அது மனித சமுதாயத்திற்கு அவசியம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அரிஸ்டாட்டிலுடைய காலத்துல வாழ்ந்த எத்தனையோ பிலாசபர்ஸ், பேர் எனக்கு நினைவில் இல்லை, அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, தற்கொலை என்பது மனிதனுடைய வடிகால்னு சொல்லியிருக்கான். அவனுடைய கவலைகளுக்கு அவனுடைய இயலாமைக்கான ஒரு வடிகால் அப்படின்னு சொல்லி, இது ஒரு செயல், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செயல். ஆமா, உண்மை. இப்ப நீங்க ஆரம்பத்துல தான் கேட்டீங்க, வெறுமையில இருக்கிறவன் என்ன செய்வாங்க. ஆனா போராட மனம் இல்லாதவன் தான் இந்த மாதிரி சிந்திக்க செய்வான். போராட மனம் உள்ளவன் சிந்திக்க மாட்டான். ஆற்றுல அடித்து போறவன் நீந்தி தப்பன்னு ஆசைப்படுறது அறிவுடைமையா, அடிக்கக்கூடிய ஆற்றுக்கு ஏற்ப போய் சுத்து போறது அறிவுடைமையா? அப்ப ஆற்றுல அடித்துட்டு போறவனுக்கு என்ன சிந்தனை வரணும் அப்படின்னா, நீந்தி எழுந்து வரணுங்கிறது. அதான் போராட்டம் பண்ணணும். இஸ்லாம் மனித வாழ்வியல் உரிமையை எப்படி பார்க்குதுன்னா, அது ஒரு போராட்ட குணமிக்கதாக இருக்குன்னு எதிர்பார்க்குது. அது ஒரு எப்பொழுதுமே அவன் போராடிட்டு இருக்கணும். எங்கேயும் தோற்கக்கூடாது, எங்கேயும் வீழக்கூடாது, எங்கேயும் எழுந்து நிற்கணும். எத்தனை முறை விழுந்தாலும் அடுத்த முறை எழுவதற்கு அவன் முயற்சிக்கும். அப்ப இந்த முயற்சி ஒரு கொள்கை சார்ந்தது. இது எங்கிருந்து அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஈமான்ல இருந்து கிடைக்கும் சொல்லி சொல்லுவாங்க. ஆக எந்த செயலாக இருந்தாலும் அது வெறுமன செயல் அல்ல, மாறாக அதற்கென்று ஒரு பின்புலமான ஒரு கொள்கை, தத்துவம், சமூக சூழலினுடைய பின்புலம். சுற்றுச்சூழல் மாசுபாடு இதுவும் இன்னைக்கு யாரும் பேசாமல் இல்லை. தனிநபர்களா நிறைய பேசுறாங்க. பூலை நண்பர்கள் இருக்கிறாங்க, பியூஸ் மானுஸ் பேசுறாரு, இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க. ஆனாலும் ஒரு சின்ன விஷயத்தை கூட மாற்றம் காண முடியலையே. தனிநபர்கள் முதற்கொண்டு சமூகமும் அலட்சியமா தான் இருக்கு. ஆனா இதற்காக விழிப்புணர்வும் சரி, எல்லா காரியங்களையும் அரசும் மெனக்கெடுது. தீர்வு தான் என்ன? இன்னைக்கு நதிகள்லாம் மாசுபடுது சொல்லத்தான் செய்யறாங்க. ஆனாலும் மாசுபடுதல் எங்கேயும் நின்னபாடு இல்லை. இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள்லயாவது தனிநபர் அடிப்படையில் அதோடைய தாக்கத்தை உணர்ந்திருக்கிறாங்க. அது அவங்களால மாற்ற முடியாத சொல்லா இருக்கலாம். ஆனா இதை குறித்து சமூகம் உணர்ந்ததாவே தெரியலையே. சுற்றுச்சூழல் மாசுபாடு குறித்து 2 விஷயம் இருக்குது. பொதுமக்கள் உணரல அப்படிங்கிறது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் வலியுறுத்துகின்ற ஒரு வகையான பொருள். பொதுமக்கள் இதை உணர்ந்திருக்கிறாங்க, உணராமலே பொதுமக்கள் இல்லை. அதனால தான் கரோனாவுடைய காலகட்டத்தில் ஊரடங்கு செய்த போது பொறுமையா இருந்தாங்க மக்கள். எல்லாரும் ஆமா, தங்களுக்கு நோய் பரவிடக்கூடாது, தாங்க சித்தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்துல வாழணுங்கிற ஆசையில அவ்வளவு பேர் வீட்டுல முடங்கோல செஞ்சாங்க. அது தங்களுடைய பொருளாதாரத்துக்கு எதிராக, தங்களுடைய வாழ்வியலுக்கு எதிராக, அது பெரிய லெவல்ல ஒரு துன்பத்துக்குரிய ஒரு காலமா இருந்தாலும் அதை மக்கள் புரிந்து கொள்ள தயாராக தான், யாரும் ஒன்றும் செய்யறதுக்கு போராட்டம் நடத்தல. அதனால சுற்றுச்சூழல் மாசு அப்படிங்கிற விஷயத்த மக்கள் யாரும் அதை பற்றி கவலைப்படலை அப்படிங்கிறது ஒரு விதமான அதிகாரம், அரசு செய்கின்ற ஒரு விதமான ஒரு பொய்யான பிரச்சாரமாக நான் கருதுறேன். இந்த விஷயத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது இறைவன் மனிதனுக்காக உருவாக்கிய ஒரு அற்புதம். இந்த அற்புதம் என்ன அப்படின்னா, நீங்க வாழ்றீங்கன்னா, நீங்க மூச்சு இழுத்து மூச்சு வெளியே விடுறீங்க, அது உங்களுடைய உடம்பு இயங்குது, சரியா இயங்குது அப்படின்னா, அதனுடைய பின்னணியில உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வெளிமண்டலம், காற்று மண்டலம்,
எல்லாமே உங்களோட சேர்ந்து இயற்கையா இயந்து செயல்பட்டாதான் இதெல்லாம் உங்களுக்கு பயனளிக்கும். ஏதாவது ஒண்ணு மாசுபட்டா கூட இதெல்லாம் உங்களுடைய உடலை மாசுபடும், உங்க சமூகத்தை மாசுபடும், உங்க ஊரை மாசுபடும். அப்ப இது மாசுபடக்கூடாது அப்படின்னு சொன்னா இவை அனைத்தும் அதுக்குரிய இயற்கையோடு தேவைகளோடு அது இயைந்து செயல்படணும். இது ரொம்ப முக்கியமான அவசியம். இதை இஸ்லாம் வலியுறுத்து. குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, லஹரல் ஃபஸாத பில் பஹரி வல் பஸ்ர்னு வரும். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனிதன் தன் கடலில் நீரிலும் நிலத்திலும் மனிதனுடைய குழப்பங்கள் அதிகமாகிவிட்டது. இதெல்லாம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னா மனித கைகளாலேயே இதை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி, மனித கைகளாலேயே இதெல்லாம் மனிதன் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி. இந்த மனித கைகளால செய்யப்பட்ட இந்த அநீதங்களினுடைய பின்னணிக்கு ஒரு அடிப்படை காரணம். என்ன காரணத்துனா மனிதனுடைய பேராசை காரணம். மனிதனுடைய பேராசை மிக முக்கியமான காரணம். என்ன பேராசை? மனிதன் தனக்குன்னு எல்லாவற்றையும் தேட 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 என்ன பண்றான் அப்படின்னா, அடுத்தவர்களுடைய நலனை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை. அதனால அவன் அந்த நலனில் அக்கறை இல்லாதனால அவனை சுற்றி இருக்கக்கூடிய எது சீரழிஞ்சாலும் பரவாயில்லை, எனக்கு லாபம் கிடைச்சா போதுங்கிற வெறித்தனம் உள்ளாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது, அடுத்த மனிதனை பொறுத்த வரையில் அடுத்த சீரழிவு என்ன அப்படின்னா ப்ரோக்ரஸிவ், வளர்ச்சி, முன்னேற்றம். இந்த வார்த்தையை அவன் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி டெவலப்மெண்ட், குரோத், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவன் பயன்படுத்தி மனித சமுதாயத்தை பற்றி கவலைப்படாமல் எல்லா காரியங்களும் செய்யணும். முதல்ல நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, வளர்ச்சி, உற்பத்தி அப்படிங்கிற வார்த்தையை நீங்க எங்க பயன்படுத்தணும், அங்க முதல்ல உங்களுக்கு என்ன அறிவு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உற்பத்தியும் வளர்ச்சியும் ஒரு காலகட்டத்தில் வீண் விரையப்பட்டதாக அழியக்கூடியதாக மாறும். அப்ப அழியக்கூடிய பொருளை நீங்கள் அழிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்களா? இருந்தா தான் நீங்க உற்பத்தியை பத்தி யோசிக்கணும். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணீங்கன்னா அந்த உற்பத்தி மீண்டும் அழியணும். அப்ப அழியக்கூடிய இடத்தில் உற்பத்தியான பொருள் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க உற்பத்தியை பத்தி பேசக்கூடாது. மனிதனே எடுத்துக்கிறீங்களேன், குர்ஆன் சொல்லும், வரக்கூடிய எந்த மனிதனும், உயிரோடு வரக்கூடிய மனிதனும் இங்க நிலையா இருக்கிறது இல்லை. ஏன்னா இறந்துடுறான். அப்ப இறக்குறது அவனுடைய அழிவை. அப்ப உருவாக்கப்படக்கூடிய பொருள் அழிக்கப்படணும். அப்ப அழிக்கப்படுவதற்குரிய சிந்தனை உங்கள்கிட்ட இருந்தா தான் நீங்க உருவாக்குறதை பற்றி யோசிக்கணும். இது ரொம்ப அவசியமான விஷயம். இன்னைக்கு யாரும் எதுக்கும் யோசிக்கல. பெட்ரோலியம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பிளாஸ்டிக் உருவாச்சு. ஆனா எவனாவது ஒருத்தவன், அறிஞர்களா இருக்கட்டும் அல்லது பெட்ரோலிய உற்பத்தியாளர்களா இருக்கட்டும், பெட்ரோலிய கொள்முதலாளர்கள் இருக்கட்டும், விற்பனையாளர்கள், யாராவது பிளாஸ்டிக்கினால ஏற்படக்கூடிய விபரீதங்களை குறித்து அன்னைக்கு சிந்திச்சிருக்காங்களா? ஒரு 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னால, 100 வருஷத்துக்கு முன்னால சிந்திச்சிருக்காங்களா? சிந்திக்கல. ஆனா 100 வருஷம் கழிச்சு என்ன சிந்திக்கிறான்? ஏன்னா உருவாக்கப்படக்கூடிய நாள்ல அதை அழிவை பத்தி சிந்திச்சிருக்கு. இஸ்லாம் எப்பொழுதுமே என்ன சொல்லணும்னா, உருவாக்கின்ற போது நீங்கள் அழிவை பற்றி சிந்திங்க. அதனாலதான் குர்ஆன் சொல்லுவோம், எது ஒன்றையும் நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். ஏன்னா உருவாக்குற பேர்ல நீங்க எத்தனை உருவாக்குறீங்களோ அதெல்லாம் வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னல் முபத்திரீன கான இஹ்வானு ஷைத்தான். வீண் விரயம் செய்பவன் யாருன்னா ஷைத்தானுடைய தோழர். அப்ப நீங்க முதல்ல வீண் விரயம் எதையும் செய்யாதீங்க. வீண் விரயம் செய்யாம என்ன பண்ணணும் அப்படின்னா, மனித சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்காக எப்படி அணிவருத்த செய்யணும், ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க. என்னவெல்லா செய்யணும்? முதலில் உன்னுடைய பொருளில் இருந்து பிறருக்கு வழங்கக்கூடிய, அப்ப என் தேவையை சுருக்கிக்கிட்டு மனித தேவையை அதிகப்படுத்துவது, இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், மனிதனுக்கு பயனளிக்கக்கூடிய பொருளை நான் சீரழிச்சிடக்கூடாது. என்னமெல்லாம் சீரழிச்சிடக்கூடாது? நீர்நிலையில எப்படிலாம் நான் சீரழிக்கக்கூடாது? அங்க போய் நான் மலஞ்சலம் கழிக்கக்கூடாது. அங்க நான் என்ன பண்ணக்கூடாது? கழிவுகளை கொண்டு போய் அங்க சேர்க்கக்கூடாது. நிழல் தரக்கூடிய இடங்கள்ல, நிழல் தரக்கூடிய அந்த மரங்களுக்கு கீழே என்ன பண்ணணும்? கழிவு கீழே போய் மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களை சீரழிக்கக்கூடாது. இதெல்லாம் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய விஷயம். எந்த அளவுக்கு இஸ்லாம் இதை வலியுறுத்துதா அப்படின்னா, மனித நலனுக்கு பயன்படக்கூடிய மரம் நடுதல்ங்கிற விஷயத்தை பத்தி சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அழிவு, உலக அழிவு உங்க கண்ணு முன்னால தெரியுது. உலக அழிவு உங்க கண்ணு முன்னால தெரியுது. அந்த சூழல்ல உங்க கையில ஒரு மரக்கன்று இருக்குன்னா, நீங்க உலக அழிவாயிடுச்சா மரக்கண்டை நன்னா என்ன ஆகும்லாம் யோசிக்காதீங்க, மரக்கண்டை நட்டுருங்க. இப்ப மனிதனுக்கு பயனளிக்கக்கூடிய வளிமண்டலத்தையும் காற்றையும் இன்னப்பிற விஷயங்களை, நீர்நிலைகளையும் பூமியையும் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, அதை ஒரு தனித்தனி ஐடென்டிட்டியா, தனித்தனி உறுப்பை பார்க்காதீங்க, மாறா உங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒன்றா பாருங்க. நீங்க பூமியை நாசப்படுத்தினீங்கன்னா அந்த நாசம் உங்க உடம்புல தெரியும். நீங்க நீரை நாசப்படுத்தினா அந்த நீரினுடைய விபரீதம் உங்க உடம்புல தெரியும். அது நீங்க காற்றை நாசப்படுத்தினீங்கன்னா அந்த காற்றினுடைய விபரீதம் உங்களோட உடம்புல தெரியும். அப்ப எல்லாமே உங்களுடைய உடம்புல தெரிஞ்சா என்ன ஆகும்? அப்ப அது மாசுபட நீங்களும் மாசுபடுவீங்க, அது சீரழியும் போது நீங்களும் சீரழிவீங்க. அப்ப அந்த சீரழிவுக்கு நீங்க வழிவகுக்காதீங்க அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் என்ன சொல்றோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி இந்த பிரச்சனையை நிறுத்திடுறேன். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னா, 70 கிளைகள் இருக்கு. அதுல உன்னதமான கிளை லா இலாஹ இல்லல்லாஹ். அதனுடைய மிக தாழ்ந்த கிளை என்ன அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மிக மிக தாழ்ந்த கிளை வீதியில் கிடக்கக்கூடிய அவலங்களை, அசிங்கங்களை, கழிவுகளை அப்புறப்படுத்தினாங்க.
அப்ப கழிவுகளையும் அசிங்கங்களையும் அப்புறப்படுத்துதல்ங்கிறது என்ன? ஈமானினுடைய ஒரு பங்களிப்பு, இறை நம்பிக்கை கொள்கையினுடைய ஒரு பங்களிப்பு. அதனால தான் நாங்கள் அந்த சுற்றுச்சூழலை இந்த பிரச்சாரத்தில் நாங்கள் முன்னெடுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மக்கள் இதை புரிந்து கொள்வார்கள். இதன் மூலம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி புரிந்து கொள்வார்கள், ரசூலை தெரிந்து கொள்வார்கள். ஒரு கொள்கை பிரச்சனையா நீங்க பாக்குறீங்க. இதுல நீங்க சாதிச்சது அப்படின்னு சொல்லும்போது இறை தூதர்ல இருந்து அந்த முன்மாதிரி எடுக்கிறீங்க செய்திகள் அங்கிருந்து. அப்போ இதை வரலாற்றுல சாதித்து காண்பித்தவர்களாக, தலைகள் மாற்றத்தை உண்டு பண்ணியவர்களாக இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. எந்த ஒன்று அவங்களுக்கு இந்த பலத்தை கொடுத்துருக்கும்? ஏன்னா இன்னைக்கு சமூகமா, அரசாங்கமா, தனிநபர்களா பேசுறாங்க, ஆனா தீர்வை எட்ட முடியாத நிலையில் இதை மாற்றத்தான் வாழ்நாளிலே உண்டாக்கிட்டு போயிட்டாங்க, முன்மாதிரி உருவாக்கி இருக்கிறாங்க. எந்த ஒன்று உங்களுக்கு பின்புலமா அது இருந்திருக்கும்? இப்ப நீங்க அதைத்தான் உங்களுடைய பிரச்சாரத்தின் பின்புலமா நீங்க எடுத்திருப்பீங்க. அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய பின்புலம் இறை நம்பிக்கை, வேற ஒன்றும் ஒரு இறை நம்பிக்கை. உதாரணத்திற்கு சாதாரணமா நம்ம அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், அரபுலகம்ங்கிறது ஒரு பாலைவனம், நீர்நிலையற்ற ஒரு விதமான வறண்ட பிரதேசம். அங்க மனிதன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல்ங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். நான் அவ்வளவு ஈஸியா முடியாது. இன்னைக்கு கூட அப்படிதான். பெருங்கொண்ட பாலைவனங்கள்ல தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் அதிகமா பார்க்கிறது கடினம். இது அங்கேயே இருக்கு, எல்லா இடங்களையும் இருக்கு. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமை குளிக்கிறாங்க. தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ளணுங்கிறதுக்கு வழிகாட்டுதலா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, குறைந்தபட்சம் நீ வெள்ளிக்கிழமையானு புரியுங்கிறாங்க. அப்ப தண்ணியே இல்லாத இடத்தில் குளிப்பதை வலியுறுத்து. இது ஒரு விஷயம். ஒரு கூட்டம் வெளியில இருந்து வருது. அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களை புகழ்றானே, ஏன் அப்படி புகழ்றதுக்கு நீங்க என்ன காரியம் கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் மலம் கழித்தோம் என்று சொன்னால் அதை நீர் வைத்து கழுவிக் கொள்வோங்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் உங்களை புகழ்றாங்க. அப்ப மலம் கழித்தால் அதை தூய்மைப்படுத்தாமலோ அதை தூய்மைப்படுத்துவதற்கு வேறு ஒரு உபாயங்களையோ அவங்க பயன்படுத்தினதை தாண்டி அவங்க நீர்னால் அதை கழுவுறதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் கக்கூஸ் சிஸ்டத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு அதனுடைய விபரீதம் புரியாது. ஆனா அன்னைக்கு அதனுடைய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இதுதான் ரசூலுல்லாஹ். அப்ப எங்களுடைய வெற்றிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த நாங்க எடுத்துருக்க இந்த பிரச்சாரத்தினுடைய வெற்றி, முகமது ரசூலுல்லாஹ்வுடைய வெற்றி என்னன்னா, இறை நம்பிக்கை சார்ந்தது, அவங்களுடைய ஈமானிய கொள்கை சார்ந்தது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு விசாலமானவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னா, பெண் சிசு கொலை செய்து நடந்து கொண்டிருந்த மக்காவுல அவங்களுக்கு 3 பெண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள். ஆனா ஒரு பெண் குழந்தைய கூட அவங்க குறைவா கருதுறதே இல்லை. 4 பெண் குழந்தைகள், ஜெய்னபு, ருக்கையா, இப்னு குல்சும், ஃபாத்திமா. இந்த 4 பெண் குழந்தைகளை வச்சு அவங்க ஒரு நாள் கூட வருத்தப்பட்டதில்லை. இது இப்ப சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இஸ்லாத்தை பற்றி அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு முன்பாலேயே அவங்களுக்கு 4 பேர் பார்ப்பாங்க. அப்ப ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கான அடிப்படை திட்டங்களில் அவர்கள் எதை முன்னிலைப்படுத்தினார்கள் என்று சொன்னால், இறை நம்பிக்கையை இறை நம்பிக்கை என்கிற கொள்கையை முன்னிலைப்படுத்தினார்கள். அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மனிதனை மனிதனாக மாற்றியது, சிந்தனைவாதியாக மாற்றியது. எந்த அளவுக்கு சிந்தனைவாதியை அதை மாற்றுச்சு அப்படின்னு சொன்னா, அவன் காலங்காலத்துக்கு ஈமானை பற்றி சிந்திப்பதற்கான ஒரு வழிமுறையை. அண்மையில கூட ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். காஷ்மீர்ல அண்மைக்கு ஒரு பெரிய நிலநடுக்கம். அந்த நிலநடுக்கத்துல மக்கள் எல்லாம் பெரிய லெவல்ல நஷ்டத்தை ஏற்படுத்தினார். இளைஞருக்கு, வீடுகள் இருக்கு. ஏற்கனவே சீரழிஞ்ச ஒரு நிலையில உள்ள ஒரு சமூக அமைப்பு அதை விட மோசமா இருக்குது. அப்போ போய் பிபிசிக்காரன் போய் இவன் கேட்கிறான், இது உங்களுக்கு இறைவன் மீது கோபத்தை தரவில்லையான்னு கேட்கிறான். அங்கதான் இது இறைவனால் எனக்கு விதிக்கப்பட்ட எனக்கு அடுத்த கட்ட நன்மைக்கான ஒரு வெளிப்பாடு அப்படின்னு சொல்றான். அப்ப தான் தோற்ற போது கூட தனக்கு வீழ்ச்சி வந்ததை கூட அவன் என்ன ஃபீல் பண்றான் அப்படின்னா, எனக்கான அது வளர்ச்சின்னு எதிர்பார்க்கிறான். அந்த வளர்ச்சியை பற்றி அவனுக்கு வாரி வழங்குவதுன்னா இறை நம்பிக்கை. இந்த இறை நம்பிக்கையை தான் மக்கள்கிட்ட நம்ம போய் சேர்க்கணும். இறைவன் என்னோடு இருக்கிறான், என்னை என்றும் காப்பான், எனக்கான வாழ்க்கையை அவன் வழங்குவான், விசாலப்படுத்துவான். இந்த நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா, இந்த பிரச்சாரம் மூலம் கொண்டு சேர்த்துட்டோம்னா இந்த பிரச்சாரம் பேரளவு வெற்றி பெறும். இவ்வளவு அழுத்தமான ஒரு தீர்வோட, தெளிவான ஒரு தீர்வோட நீங்க மக்களை அணுகிறீங்க. அவசியம் இன்னைக்கு மக்கள்கிட்ட பேசப்பட வேண்டிய விஷயம், தீர்வு தெரியாம நிற்கக்கூடிய விஷயத்துல அந்த தீர்வில் இவ்வளவு அழுத்தமான உறுதியோட நீங்க நிக்கிறீங்க. நிச்சயமா இது மக்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இந்த பிரச்சாரம் அமையும் என்னுடைய நம்பிக்கை, விருப்பம் இருக்கு. வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள்.